பாத்தீங்கன்னா அமைதலா இரு. அமைதல் எங்கெங்க அமைதல் இல்லை உங்க குடும்பத்துல? ஏன் உங்க ஆவி ஆத்மால அமைதல் இல்லை, உங்க தாட்ஸ்ல அமைதல் இல்லை, உங்களுக்குள்ள அமைதி இல்லை, நீங்க வேலை செய்யற இடத்துல அமைதல் இல்லை, படிக்கிற இடத்துல அமைதல் இல்லை, இல்ல குடும்பத்துல ஊழியத்துல அமைதல் இல்லைங்கச்சு. ஆண்டவர் சொல்றாரு அமைதலா இருன்னு. வசனத்தை வாசிப்போம். மார்க் 4வது அதிகாரம் 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமீன். என்னமா உங்க வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துல ஊழியத்துல வேலை செய்யற இடம் படிப்பு எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஏன் உங்களுக்குள்ளேயே கூட இருக்கலாம். புயல் போல காத்து வீசுதா, அந்த இடத்துல கடல் போல உங்களோட மனசு கொந்தளிக்குதா, இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் பார்த்து சொல்றாரு. காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொல்றாரு? இறையாதே அமைதலாயிருன்னு. இன்னைக்கு அமைதலா இருக்குன்னா அந்த சமாதானம். அப்ப தேவன் கிட்ட போய் சொல்லுங்க, தேவனே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு, காற்று போல இருக்கு, புயல் போல இருக்கு, கடலை போல கொந்தளிக்குதுங்கச்சே. தேவன் அந்த கடலையும் காற்றையும் அதட்டின தேவன் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற புயல், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அந்த கொந்தளிப்ப அவர் ஒரு வார்த்தையை சொல்லி அதற்றி இறையாதே அமைதலா என்று சொல்வார். அப்பொழுது அமைதல் உண்டாகும். ஆமீன்.